யாருங்க இந்த இடத்தோட சொந்தக்காரரு? இவர் தான் இடத்துக்கு சொந்தக்காரர். என்னது இடத்துக்கு சொந்தக்காரர் இவரா? ஆமா சார், இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு தான் சார். சார் அதெல்லாம் முன்னாடி, இப்ப இந்த இடத்துக்கு சொந்தக்காரே நான் தான். இந்த இடம் எங்க அப்பா பேர்ல இருக்கு. அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு பிறகு அவர் வாரிசான எனக்கு தான் இந்த இடம் சொந்தம். இதோ டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க. சார், டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல தான் இருக்கு. சட்டப்படி இந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். இந்த இடத்தை எழுதி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு தகராறு பண்றீங்க? சார், இந்த இடத்த நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. சேட்டுக்கிட்ட அடமானம் மட்டும்தான் வச்சேன். அவர் இப்போ உயிரோட இல்ல. இவர் ஃபோர்ஜரி பண்ணி இந்த இடத்த அவர் பேருக்கு மாத்திருக்காரு. இந்த பத்திரத்துல உங்க சைன் இருக்கு. அது ஏன் கையெழுத்தே கிடையாது சார். நான் போடல. சார், நீங்க சொல்றத நான் எப்படி சார் நம்புறது? நீங்க இதெல்லாம் கோர்ட்ல வச்சுதான் பேசி தீக்கணும். இந்த டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல இருக்கு. அதை வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க தகராறு பண்ணாம வேலை செய்யற ஆளுகளை எல்லாம் கூட்டு போயிடுங்க சார். அதுதான் உங்களுக்கு நல்லது. சார், என்ன விளையாடுறீங்களா? இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு சார். போலி பத்திரத்தை காமிச்சவங்களை வெளியே போக சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க. அங்க வச்சு வாதாடுங்க. இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ணலாம் என்ன சார் பண்ணுவீங்க? 50 கோடியா? 50 கோடி தானே? அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அசால்ட்டா கொடுத்துருவாரு. என்ன வட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 4 காசு வட்டி. அது உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல, வட்டி எவ்வளவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நமக்கு அமௌண்ட் தான் முக்கியம். கேளுங்க. வட்டி பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வரதன், நாங்க கொடுத்துறோம். அம்மா பாட்டி யாரு? அவர் பேரு மிஸ்டர் பஜன்லால். பஜன்லாலா? நான் அவரோட லொகேஷனை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்க பேரையும் சொல்லிடுறேன். நீங்க நேரா போய் வரத அனுப்புனாருன்னு சொன்னீங்கன்னா பணத்தை கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிங்க. இப்படி வழிய வந்து ஹெல்ப் பண்றீங்களே, இதுல உங்களுக்கு ஏதாவது நாங்க மிஸ்டர் சிவனாண்டி, என்னுடைய கமிஷனை மிஸ்டர் பஜன்லால் கொடுத்துருவாரு. நான் நல்ல பார்ட்டிகளை அவருக்கு புடிச்சு கொடுக்கறதுல ஒரு ஏஜென்ட். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பெரிய கைன்னு சொன்னாங்க. அதான் உங்க பேரை நான் ரெஃபர் பண்ணேன். நீங்க கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும், ஓகேவா? நீங்க ஆக்சுவலா பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி மிஸ்டர் சிவனாண்டி, நீங்க போய் பணத்தை வாங்கிக்கங்க. சரிங்க, தேங்க்ஸ். சித்தப்பா. ஏய் மவனே, சித்தப்பா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கணும் மவனே. ஆமாங்க, இல்லன்னா இப்படி கரெக்ட் டைம்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்வானா? சரி, முதல்ல போங்க, போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. சரி சரி, வாங்க போலாம். அம்மா. என்ன மீனாட்சி அம்மா, ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அம்மா, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா. எனக்கு 1/2 நாள் லீவ் வேணுமா? லீவா? வெளியே போறீங்களா? ஆமாமா, கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு எதுக்கு 1/2 நாள்? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ல. இல்லைங்கம்மா, என் வீட்டுக்கார இறந்து 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவருக்கு திதி. அதான் கோயிலுக்கு போய் திதி சடங்கெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. கொஞ்சம் இருங்க மீனாட்சி அம்மா. என்னங்கம்மா? இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லைங்கம்மா, வேண்டாம், என்கிட்ட இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. திதிய நல்லபடியா செஞ்சுட்டு வாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாங்க. சார், யார் நீங்க? பஜன்லால் செட்டை பார்க்கணும். சிவனாண்டி வந்திருக்குன்னு சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். சரி, உட்காருங்க. சரி, வா. ஏமாவனே, நாமளும் ஒரு நாள் இந்த பஜன்லால் சேட்டு மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் ஈஸியா டீல் பண்ற மாதிரி டெவலப் ஆகணும் அவனே. என்ன சொல்ற? கொஞ்ச நாள் பொறுங்க சித்தப்பா, இதை விட பெருசா வருவோம். பவன் தான் பவன் தான். அரே அரே, ஆவ் சிவனாண்டி. வணக்கம். வணக்கம் வணக்கம்.
என்ன சாப்பிடுறீங்க? ஸ்வீட், லஸ்ஸி, ஆலு, பாப்பட், பன்னீர், என்ன வேணும் சொல்லுங்க. சேட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு பணம் தான் வேணும். அரே, பணத்தையா சாப்பிட முடியும்? பணம் ஃபார் லைஃப், ஃபுட் ஃபார் ஸ்டமக், சம்ஜே? ஆ, அப்புறம் என்ன மேட்டர் சொல்லுங்க. புரோக்கர் வரதன் சொல்லியிருப்பாரு, அர்ஜென்டா ஒரு 50 crores வேணும். சொன்னா மணி நாட் மேட்டர், வட்டி இஸ் த மேட்டர். நம்ம கிட்ட பணம் டயத்துக்கு டெலிவரி கொடுப்போம், ஆனா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பெருசு. ஆ, உங்களுக்கு அது ஓகே தானே? ஓகே சொல்லு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறோம். 4 பைசா வட்டி. நோ ப்ராப்ளம் சேட்டு. இத பாருங்க, 50 கோடி கடன் வாங்குறோம், இந்த 4 பைசா வட்டி கொடுக்க மாட்டோமா? வெரி குட். உங்களுக்கு எப்போ காசு வேணும்? நீங்க இப்பவே கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. இப்பவே முடியாது, பணம் அங்கங்கே நிக்குது, நாங்க கலெக்ட் பண்ணி ஒன்னாக்கி கொடுக்கணும். அமௌண்ட்டும் பெருசு இல்லையா, 50 crores. அதனால அரேஞ்ச் பண்றதுக்கு மிட் நைட் ஆயிடும். எங்களுக்கு ஆனா காலையில 9 மணிக்கு பணம் வேணும். ஆமா, நோ ப்ராப்ளம். 9 மணிக்கெல்லாம் பணம் கையில இருக்கும். பணத்தை எங்க டெலிவர் பண்ணோம், லொகேஷன் சொல்லுங்க. நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கொண்டு வந்துருங்க, கரெக்டா 9 மணிக்கு. அச்சா டெலிவரி பண்ணிடலாம். ஆனா என் கண்டிஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 month இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட்வான்ஸா எடுத்துப்போம், பேலன்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்பேன். சரி சரி. 2-3 டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்குவேன், என்னோட சேஃப்டிக்காக தான். ஓகே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான்.